ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த பாருங்கள், இது பிரியாணி செய்கிறதுக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இது எக்கு, இது பிரியாணிக்கு முட்டை மசாலா போடுறதுக்காக. இது தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது பாருங்கள், லிவர் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், கலக்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், லவங்கம் போடுறேன், பிரிஞ்சி இலை, இங்கே பாருங்கள் பட்டுக்கிறாங்க, கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், தக்காளி போடுறேன். வரை வெயிட் பண்ணுங்க. நம்ம வெயிட் பண்ணாதான் இது வதங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், லிவரில் தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள், சிக்கன் லிவரு. ரெண்டு கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ, லிவருக்கு 2 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறேன் பாருங்கள். தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். பாருங்கள், இது கொச்சுதோ அவ்வளோதான். அரிசி போடுறது தான். புதினா மல்லித்தலை அரிசி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். जल्दी मांगती है भैया। हाय फ्रेंड्स, அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், நெய் போடுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சமைச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு